அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பெண் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு ஹைவேல இருந்தாங்க, ஒரு காட்டூரில் இருந்தாங்க, இல்லைனா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாங்கன்னு கிடையாது. ஒரு 7-8 மணிக்கு, ஓகேங்களா, நைட்டு 2 மணி 3 ஒரு 7-8 மணிக்கு சென்னை சிட்டியில், அதுவும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி. உங்களுக்கு தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி. இன்ஜினியரிங் யார் 12th முடித்தாலும் முதல்ல போய் சேரணும் அண்ணா யூனிவர்சிட்டி சீட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு உள்ளே நடக்குது. அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா வந்து இருக்குது. அது அண்ணா யூனிவர்சிட்டின்றது ஹார்ட் ஆஃப் த சிட்டி, எவ்வளோ ப்ரொடெக்ஷன் அங்கே இருக்கும். அங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கவர்னர் பங்களா இருக்குது. எதிர்க்கே அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கிண்டி நேஷனல் பார்க்கு, ஸ்னேக் பார்க் அப்படின்ட்டு சென்னையோட ஹார்ட் சிட்டியில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போ அந்த கேம்பஸ்க்கு உள்ள ஒரு 7-8 மணிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதை வெளியேந்து ஒருத்தர் வந்து இதை பண்ணுறாரு அப்படின்னும் போது எவ்வளோ செக்யூரிட்டி லேப்ஸ் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம விட்டு நோக்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல வந்து சில பேர்லாம் பேசுகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணு வந்து அந்த நேரத்துக்கு அங்கே வந்திருக்கணும் கூடாது, அவள் எதுக்கு போய் இருட்டில். நான் என்ன சொல்கிறேன், அவன் எங்கே போய் உட்காந்தான்? அவனா உட்காந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போனாலா, இல்லைனா சத்தியமங்கலம் காட்டு பகுதிக்குள்ளே இருந்தாங்களா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ஒரு ஹைவேல வந்து சைடில் வந்து ஏதாவது போயிட்டாங்களா, எங்கே இருந்தாங்க? அந்த பொண்ணு அங்கே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்.